compound A contains 32%, compound B contains 20%, and the remaining is compound C. Empirical formula. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான கொஷின். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி போடுறதுன்றது தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன? அதாவது மாலிகுலர் ஃபார்முலாவை சிம்பிளிஃபைடாக சொல்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ்ட் ஆன் த வெயிட் ரேஷியோ. யூஸ்வலாக ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் கொடுத்துருவோம், ஆனால் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன எலிமெண்ட்டுன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஏபிசின்னு கொடுத்துருக்கோம், பட் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்கோம். நீ ஒன்று நல்லா கவனிக்கணும். ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா எலிமெண்ட் என்னென்னன்றது எழுதிக்கணும். செகண்ட் டேபிளில் அதோடய வெயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எழுதிட்டோம். தேர்ட் காலத்தில் அதனுடைய மோல்ஸ் வேணும். மோல் வேணும்னா அதோட அட்டாமிக் நம்பர் வெயிட்டால் டிவைட் பண்ணணும். அப்போ வெயிட் பை அட்டாமிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு வந்துடும். ஸோ அந்த பேசிஸில் இப்போ ஏன்றதுக்கு அவங்க 64 கொடுத்துருக்காங்க. அப்போ 32/64 1/2. அதே மாதிரி 20 அப்படின்னா அது அட்டாமிக் வெயிட்டு 14 கொடுத்துருக்கோம். அப்போ 20/40 இஸ் ஈக்குவல் டு 1/2. அதுக்கப்புறம் இது 38 டிவைடட் பை 48 டிவைடட் பை 32 கொடுத்துருக்கோம். ஸோ 3/2. இப்போ இருக்கிறதுலே எது ஸ்மாலஸ்ட் டெசிமல் ஆர் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்க வேண்டியது. இதில் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஹாஃப் தான் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ. அப்போ அந்த ஹாஃபாலேயே மறுபடியும் டிவைட் பண்ணிக்கணும், அதோட மல்டிபிள்ஸாக பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது n டிவைடட் பை, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன வருது அப்படின்றத எடுத்துக்கிட்டு டிவைடட் பை த ஸ்மாலஸ்ட் நம்பர் மோல். ஓகேயா? அப்போ ஹாஃப் தான் ஸ்மாலஸ்ட் மோல். அப்போ half by half 1, half by half 1. பட் இங்கே 3/2 டிவைடட் பை half, அது ரெசிப்ரோக்கல் ஆகி 3ன்னு வந்துடும். அப்போ நமக்கு சிம்பிளிஃபைடு ரேஷியோ அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ 1 1 3. அப்போது ஏ வந்து 1, பி வந்து 1, சி வந்து 3. இதில் இப்போ இந்த 1 1 3ங்கிறது தான் என்னது? அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது என்னது? யூஸ்வலாக எக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா அதில் அட்டாமிக் நம்பர் எப்போதுமே லெஃப்ட் சைடு சப்ஸ்கிரிப்டில் எழுதுவோம், லெஃப்ட் சைடு சூப்பர் ஸ்கிரிப்டில் அட்டாமிக் வெயிட், அதாவது மாஸ் நம்பர். இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை தான் சார்ஜாக போடுவோம். இந்த இடத்துட்ட என்ன அப்படின்னாக்கா இது அட்டாமிசிட்டி, அதாவது சப்ஸ்கிரிப்டில் ரைட் சைடில் அட்டாமிசிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ H2SO4 அப்படின்னா வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இன் சல்ஃபியூரிக் ஆசிட்? 2. வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் சல்ஃபர்னா 1. வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன்னா 4. ஆனால் வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்னா எல்லாத்தையும் சேர்த்துடணும். அப்போ 2 + 1 + 4 இல்லையா? ஸோ அப்போ 5 + 2 7 அப்படின்னு சொல்லணும். இது மீனிங் புரியுதா? இப்போ வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் ABC3? 5. வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் B? 1. C 3. ஸோ அப்போ ஜென்ரலாக இதோடைய மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது இதுலேருந்து ஃபர்தராக டெவலப் ஆகுது. பட் இந்த இடத்துல எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் கேட்டிருக்கான். அதனால் சிம்பிளிஃபைட் ரேஷியோலேருந்து எம்பிளிஃபைட் ஃபார்முலா எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ இது 2024 கேட்டிருக்கான். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரைட் கொஷின் தான் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இந்த மாதிரி கொஷின், அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் எப்படி கேட்டாலும் நமக்கு கொஷின் போட தெரியும். ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது இதில் பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இன் 4.4 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதில் டிஃப்ரெண்ட், இது எப்போதும் ஆன்சரை பார்த்தா கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு பெஸ்ட்டு திங் என்ன இன்புட் அப்படின்றத எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 4.4 CO2 ஆக்சிஜன் டார்கெட். அப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா செட் ஆஃப் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது வெறுமன மோல் கான்செப்ட்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட். ஆனால் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னா n' வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ n' நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், வெயிட் பை மாலிகுலர் வெயிட் என்ற வால்யூஸ் நம்பர். அதையே அட்டாமிசிட்டியை பேஸ் பண்ணியும் போட தெரியணும். இன்ட்டு ஏன்னு போட்டுக்க வேண்டியது. எந்த அட்டாமிசிட்டி கேட்குறானோ அதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டபுள்' போட்டால் ஆட்டம்ஸு. ஸோ இந்த இடத்துல A × W/A × A n அவகேட்ரோஸ் நம்பர். ஸோ n வந்து அவகேட்ரோன்னு தெரியும். அப்போ n" அப்படிங்கிறது இப்போ இங்கே கிவன் என்னது? ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இன் 4 பாயிண்ட். அப்போ CO2ல் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2. அதனால தான் நான் அட்டாமிசிட்டி 2ன்னு போட்டிருக்கேன். இது புரியுதா? அடுத்தது இந்த இடத்துட்ட வந்து கார்பன் டை ஆக்சைடு வெயிட் வந்து கொடுத்துட்டான் 4.4 கிராம் சொல்லிட்டு. அப்போ 4.4 கிராம் டிவைடட் பை 44 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது மோலார் மாஸ் இன்ட்டு அவகேட்ரோஸ் நம்பர் போட்டோம். அவகேட்ரோஸ் நம்பரில் நம்ம 6.02 × 10⁻⁴ அப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. வெறுமனா அவன் வந்து எல்லாம் 6 டேர்ம்ஸில் போட்டிருக்கான், நம்மளும் 6ல் போட்டோம்னா உனக்கு நியூமரிக்கலாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக போயிட முடியும். ஸோ அப்போ அந்த பேசிஸில் இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் 12 × 10⁻23.
எப்போதுமே நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மாதிரி டெசிமலில் வந்தது அப்படின்னா கேர்ஃபுல்லாக அதை ஹோல் நம்பரை பண்ணிவிட்டு 10 பவரில் போட்டுட்டு விடுவிடுன்னு போகலாம். அது ஈஸியாக இருக்கும். ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த 12 × 10⁻23 தான். இதுலேயும் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் திடீர்னு குழப்பலாம். 1.2 × 10⁻24ன்னு கொடுக்கலாம். இதுதான் அது நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஓகேயா? இது புரிஞ்சுதா? அடுத்தது 1988 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, how many chlorine atoms are there around sodium cation in NaCl crystal அப்படின்றத கேட்டிருக்கான். ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் தெளிவாக இருக்கணும். அதாவது இது வந்து சோடியம் குளோரைன்றது ஒரு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல். அப்போ ஃபேஸ் சென்டர் கியூபிக் கிறிஸ்டல்னால் இன் சாலிட் ஸ்டேட் கோஆர்டினேஷன் நம்பர் அதுக்கு 6. அதாவது ஒரு குளோரினை சுற்றி 6 சோடியம், ஒரு சோடியத்தை சுற்றி 6 குளோரின், அப்படி மாறி மாறி வரும். இதுதான் அந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் கிறிஸ்டல். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம சோடியம் போட்டோம்னா அதை சுற்றி ஆக்டாஹீட்ரல் ஹோலில் அது ஆக்குப்பை ஆகிருக்கும். அப்போ அதோட ப்ராக்சிமிட்டி வந்து 6 அப்படின்றது தெரியணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது இந்த D 6 அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் உனக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 1 gram sodium hydroxide was treated with 25 ml of 0.25 அப்படின்னு கொடுத்துருக்கு. 25 ml of 0.25 0.75 m HCl solution. The mass of sodium hydroxide left unreacted is equal to. இப்போ இந்த கொஷினை பார்த்தோன்னே நம்ம என்ன கான்செப்ட்டுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கான்செப்டில் பார்த்தா 1 gram sodium hydroxide was treated. அப்போ இது ஏதோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், அதாவது HClக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸோ ரெண்டுத்துக்குமான ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், NaOH கொடுத்துருக்கோன்னா, ஸோ யூ கேன் ரைட் டவுன் NaOH, புரியுதா? ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, HCl, ஸோ HCl, ஸோ தட் கம்பைன்ஸ் வித் சால்ட் NaCl + H2O இது கொடுக்க போகுது. ஓகே, இது வந்து ஒரு டைட்ரேஷன் தான், ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன். அப்போ ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷன் இப்போ இதில் என்னென்ன கான்செப்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னா, மாஸ் ரேஷியோ இன்வால்வ் ஆகிருக்கு. அதாவது ஒரு இது வந்து கான்செப்ட் மாஸ் ரேஷியோ, இன்னொன்று வால்யூமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தான். அப்போ வால்யூமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி NaOH vs HCl கிவன்லாம் தெளிவாக எழுதிட்டேன். W2 அப்படிங்கிறது வெயிட் ஆஃப் த சோடியம் ஹைட்ராக்சைடு 1 gram அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது வால்யூம் ஆஃப் HCl 25 ml அண்ட் மொலாரிட்டி ஆஃப் HCl வந்து 0.75. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த W2 தட் இஸ் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் அன்ரியாக்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆனால் நாம் எடுத்தது எவ்வளோ 1 gram, பட் அன்ரியாக்டடாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ நாம் இந்த ரெண்டு இது ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணோம், முதல்ல இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு HCl வந்து இங்கே கொடுத்துருக்கோம் மொலாரிட்டி. அப்போ அதை வெயிட் டேர்மில் கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதை முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு HClோட நார்மல் மொலாரிட்டியெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ வாட் இஸ் மொலாரிட்டி? மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் W2 டிவைடட் பை என்ன வரும், மோலார் மாஸ் இன்ட்டு 1000, அதாவது ml கொடுத்தாக்கா டிவைடட் பை B. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வர வச்சிடணும். இப்போ M எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டாக, அங்கே 20.75. ஸோ 0.75 இஸ் ஈக்குவல் டு W2, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அந்த HClோட கான்சன்ட்ரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில். M அப்படிங்கிறது HClோட மோலார் மாஸ் தானே, அப்போ 36.5 தானே, குளோரினுக்கு 35.5, இதுக்கு 1. ஸோ அப்போ 36.5ன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் நான் இங்கே எடுத்துருக்கேன், W2/36.5 இன்ட்டு 1000 டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்காங்க 25 ml, அப்போ 25 ml அப்படியே எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பண்ணணும். தட் இஸ் இதெல்லாம் இந்த பக்கம் போகும். அப்போ W2 இஸ் ஈக்குவல் டு 0.75 இன்ட்டு என்ன வரும், 25 இன்ட்டு 36.5, அதுக்கப்புறம் டிவைடட் பை 1000 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 0.684 gram ஒர்க் அவுட் பண்ணால் வரும். ஸோ W2 இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். இப்போது அதாவது இந்த W2 என்ன, HClோடது, இதுதான் ரியாக்ட் ஆக போகுது. நான் சொல்ல மாதிரி புரியுதா? ஆனால் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம 1 gram எக்ஸசிவாகவே எடுத்திருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்கான், ஆக்சுவல் NaOH எவ்வளோ இது ரியாக்ட் பண்ணுறதுக்குன்றதை சொல்லாமல்
ஆனால் HCl கன்சம்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ மீனிங் புரியுதா? அப்போ நமக்கு இந்த மாஸ் ரேஷியோன்ற ரெண்டாவது கான்செப்ட். அப்போ இந்த இடத்துட்டு என்னது மொலாரிட்டி இந்த கான்செப்ட் நமக்கு முக்கியம். செகண்டு இங்கே என்ன வரும் மாஸ் ரேஷியோ அப்படின்ற கான்செப்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த மாஸ் ரேஷியோ அப்படின்றப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், எப்போதும் பேலன்ஸ் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இங்கே ஏற்கனவே சிம்பிளான விஷயம் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் ரியாக்ஷன் நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு மோல் கால்குலேட் பண்ணணும். அதான் மோலார் ரேஷியோ. அது என்ன எப்போவுமே பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. மோலார் ரேஷியோ என்ன 1 mole NaOH combines with 1 mole HCl to give 1 mole sodium chloride. அடுத்தது 1 mole வாட்டர். முடிவாயிடுச்சு. இப்போ இமீடியட்டாக நமக்கு தெரிய வேண்டியதுன்னா மோலார் மாஸ் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ மோலார் மாஸ் எவ்வளோ, இது 23, இது 16, இது 1, அப்போ 40. ஸோ 40 கிராம் பர் மோல். இது 1 மோல்னு இருக்கும், இது 40 கிராம் பர் மோல்னு இருக்கும். இது புரியுதா? HCl எவ்வளோ இருக்கும், அது 36.5, ஏன்னா 35.5 + H. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த ரெண்டு ரியாக்ஷன் தான் நமக்கு முக்கியம். இது போடுறது வந்தால் போடலாம், பட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது இப்போ தியரியாட்டிக்கல் வெயிட் என்ன, இது பேர் என்ன, WT. அப்போ இந்த இடத்துல டபிள்யூனா n நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை, அதாவது வெயிட் பை மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு n தானே. அப்போது வெயிட் அப்படிங்கிறது n இன்ட்டு m தானே. அப்போ இந்த மேலே உள்ளது மல்டிப்ளை பண்ணிட்டா வரும். ஸோ அப்போ வெறுமனே 40 கிராம். மோல் இன்வர்ஸு மோல் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வரும், 36.5 தான். இதுதான் என்னது நம்மளுடைய தியரியாட்டிக்கல் வெயிட். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை முதல்ல பார்க்கணும். ஸோ இதில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா நமக்கு 40 வந்திருக்கணும், ஆனால் எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஆனால் HCl எவ்வளோன்றது தெரிஞ்சு போச்சு, எங்கேருந்து இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0.684 கிராம் போட்டுடலாமா. நமக்கு தெரியாதது அப்போ ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது தெரியாது. இப்போ மாஸ் ரேஷியோன்னா என்னென்னா இந்த ரெலவெண்ட் மாஸை டிவைட் பண்ணால் தட் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ புரியுதா? அப்போ இந்த பேசிஸில் வந்ததான் அதுதான் நான் இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். போட்டு அங்கேருந்து எக்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணால் என்ன வரும், இங்கே போட்டுக்கோமா 40. ஸோ 40 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36.5 டிவைடட் பை 0.684 அப்படின்னாக்கா அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு பாயிண்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டிவைடட் பை 36.5. ஸோ அதோட ஆன்சர் எவ்வளோ வரும் அப்படின்னா 0.75 கிராம் வருது. அவ்வளோ மில்லிகிராம். 75 கிராம்னா மில்லிகிராம் தானே, 750 மில்லிகிராம் தானே. இப்போ நம்ம ஒரிஜினலாக எடுத்துக்கிட்டது என்னது 1 கிராம்னு சொல்லியிருக்கோம். அப்போது NaOH இங்கே எவ்வளோ தேவைப்பட்டது, 750 மில்லிகிராம் தான் தேவைப்பட்டது, அதாவது 0.75 கிராம் தான். அப்போ NaOH நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது 1 கிராம் இல்லையா. அதில் இதில் 7.5 இது ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ புரியுதா, இது டோட்டல். அப்போது இதை சப்ட்ராக்ட் பண்ணாக்கா 250 என்னது கிராம், 0.250 கிராம். ஓகே, இதுதான் அன்ரியாக்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது புரிஞ்சுத மீனிங். அப்போனா இங்கே எவ்வளோ ஆச்சு, அவன் கிராமில் கொடுத்துருக்கான், உடனே நம்மளும் கிராமில் மாற்றணும். மில்லின்னா என்ன, 10⁻³ அதை ஹையர்லேருந்து ஸ்மாலாக மாற்றணுனாக்கா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 250 மில்லிகிராம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 250 மில்லிகிராம். இப்போ புரியுதா? ஸோ இந்த மாதிரி 250 மில்லிகிராம். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் எது டிக் பண்ண வேணாம், ஃப்ரண்ட்டில் கொஷினாகவே இருக்கட்டும். ஆனால் எல்லா டிஸ்கஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் இங்கே பின்பக்கம் இருக்கட்டும். ஸோ இது புரியுது அது, ஓகேவா? சரி, அடுத்தது இந்த கன்வர்ஷன் நீங்கள் கொஞ்சம் போர்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எப்படி பண்ணுறீங்கன்றது பார்க்குறேன். கவனி, கன்வர்ஷன்னா வெரி வெரி சிம்பிள். இதை பார்த்தோன்னே என்னோட ஃபேரடேலாம் நமக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் தானே வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கான்செப்ட் வந்து பேசிக் தான். அதில் என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான், வேரியஸ் கன்வர்ஷன்ஸ் கொடுத்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேரடேயில் கொடுத்துருக்கான். ஸோ ஃபேரடேன்னு நம்ம சொல்கிறது என்ன, நம்ம வந்து இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 0.059 டிவைடட் பை NF அப்படியெல்லாம் போடுவோம் இல்லையா. ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லைனா 2.303 டிவைடட் பை NFலாம் போடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் லாக் அதோட ரியாக்ஷன் கோஆர்டினேட், அதில் NFன்னு வரும். NFன்னா ஃபேரடே. அந்த Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரியுதா? அப்போ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் ஃபேரடே. ஆனால் பர் மோலுக்கு நம்ம சொல்லணும். இப்போ மீனிங் புரியுதா? ஓகேவா? இப்போ நான் ஒரு இதுக்கு போடுறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? என்ன அப்படின்னா 1 மோலுக்கு நான் போடுறேன் இப்போ. அதாவது
வாட்டர் அவன் என்ன சொல்கிறான் 1 mole of water to ஆக்சிஜனாக மாற்றணும். அப்போ 1 mole of water ஆக்சிஜனாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன், அங்கேயும் போயிடுறேன், கொஞ்சம் குயிக்காக போயிடுவேன். இதில் எப்போதுமே 1 mole of waterனா வாட்டருடைய அயனைசேஷன் முதல்ல அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? வாட்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டரில் எங்கேருந்து வந்திருக்கும் அந்த வாட்டர் H2O, இது எங்கேருந்து வந்திருக்கும் H, அடுத்தது OH, அங்கேருந்து தான் வந்திருக்க முடியும் H + OH மைனஸ். புரியுதா? இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகே, யூஸ்வலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த ப்ரோட்டான் ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னா H3O+ன்னு எழுதுவாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ப்ரோட்டனேட்டட் வாட்டர். அப்போ இந்த இடத்துல என்னது 2 வாட்டர் இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ மீனிங் புரியுதா? இப்போ நம்ம வருவோம். அப்போது OH ஒரு பக்கம், நம்ம இது என்ன ரியாக்ஷன் ஸ்டைல், இது பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் எலக்ட்ரோகெமிக்கலில் யூஸ் பண்ணுவோம். அது என்ன மெத்தட்? இது ஹாஃப் செல் மெத்தட். ஸோ அந்த ஹாஃப் செல் ரியாக்ஷனை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ புரியுதா? அயான் எலக்ட்ரான் மெத்தட் சொல்லுவோம்ல அது. ஸோ அது பிரகாரம் ஹைட்ராக்சில் அயான் OH மைனஸ் அயான் இல்லையா, இந்த OH மைனஸ் அயான்லேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சுனாக்கா இல்லையா, எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது, அப்போது ஆக்சிடேஷன் தானே. அப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான், இது மீனிங் புரியுது? ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ஆஃப், அதனால தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானும் அது ரிலீஸ் ஆகுது. அப்போ OH மைனஸ் அயான் பிகம்ஸ் O2. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், ஸ்ட்ரைட்டாக போட்டுற முடியாது இது. ஸோ OH மைனஸ் அயான் கிவ்ஸ் O2. அப்போ இந்த O2 எங்கேருந்து, இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எப்படி போகணும், ஃபஸ்ட்டு வந்து OH மைனஸ் அயானை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல் O ஷுட் பி, அந்த கேட்டயான்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆல் கேட்டயான்ஸ் ஷுட் பி, ஐ மீன் O ஷுட் பி காம்பன்சேட்டட் பை ஆடிங் வாட்டர் மாலிகூல். அதுக்கப்புறம் ஹெச்சை வந்து எதை வச்சு அட்டாக் பண்ணணும், H+-ஐ வச்சு. அப்புறம் சார்ஜஸ் எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான்ஸை வச்சு. எந்த பக்கம் டிஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ OH மைனஸ், இங்கே O2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 O வருது. அப்போ 2 O வரணுன்னா நான் என்ன பண்ணணும், 2 வாட்டர் மாலிகூல் அங்கே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த OH மைனஸ் இங்கே O2 அப்படின்னா உடனே நான் இங்கே ட்வைஸாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்துடும் வந்தோடனே. பட் இந்த இடத்துல இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நான் H2O தான் போட்டாகும், வாட்டர் வச்சு போடணும். ஸோ வாட்டர் வச்சு போடுறப்ப இங்கே ஹாஃப்னு நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா O2ன்றது டைஅட்டாமிக் அது. ஸோ அதை ரேஷியோ போட்டோம்னா இப்போ கரெக்டாக 2 O, இப்போ இந்த 2 O கரெக்ட் ஆகிடுச்சா. அப்போ half O2 போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த O மைனஸ் இருக்குது இல்லையா, OH மைனஸ் இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ சார்ஜை வச்சு நான் பண்ணணுன்னா, சார்ஜை பேலன்ஸ் பண்ணால் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். அப்போ 2 மைனஸ் ஆன் த லெஃப்ட் சைட், அப்போ எந்த பக்கம் ஆட் பண்ணணும், எலக்ட்ரான் ஆன் த ரைட் சைட். அது போட்டுட்டேன் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வச்சு ஆட் பண்ணி போட்டாச்சு. நவ் எவ்ரிதிங் இஸ் பேலன்ஸ்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் ஸ்டாக்கியோமெட்ரி, வெல் ப்ரொபோர்ஷனல் இல்லை, இது மாதிரி ஃப்ராக்ஷன் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் யூனிஃபார்மாக மல்டிப்ளை பண்ணிடுறேன். பண்ணோன்னா 4OH, அப்புறம் O2, 2H2O, 4E அப்படின்னு வந்துடுது. இது அப்படியே வச்சுக்கோ. திஸ் இஸ் த ஹாஃப் செல் ரியாக்ஷன். இது ஃபர்தராக நான் இந்த வாட்டருக்கும் சொல்லிடுறேன், ஸோ தட் உனக்கு எப்படின்றது புரியும். 2H+, இது பண்ண வேண்டிய தேவையில்லை, இந்த கொஷினுக்கு இது இருந்தாலே போதும். இப்போ இதை வச்சு ஈஸியாக நான் சொல்லிடுறேன். எப்படி சொல்லலாம், 2 வாட்டர் மாலிகூல்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 4 எலக்ட்ரானா. அப்போ ஒரு வாட்டர் மாலிகூலுக்கு எவ்வளோ வரணும், 2 எலக்ட்ரான். அவ்வளோ தானே. 2 எலக்ட்ரான் எத்தனை ஃபேரடே, 2 ஃபேரடே. இப்போ மீனிங் புரியுதா, அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஒரு ஆன்சர், 2. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணணும், 1 mole ஆஃப் MnO4. உனக்கு நல்ல பாப்புலரான ரியாக்ஷன் இது. இந்த 1 mole ஆஃப் MnO4 அப்படின்னா 1 mole ஆஃப் MnO4 தானே, B MnO4. இது என்னது, பெர்மாங்கனேட் அயன். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ, +7. கரெக்டாக. இப்போது நல்லா கவனிச்சுக்கோம், இங்கே எடுப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அதாவது Mn+7 தான் ரெடியூஸ் ஆக போகுது. புரியுதா? அப்போ ஹவு many, இப்போ பேலன்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நான் அதை வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி அப்படி காமிச்சிருக்கேன். இங்கே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வெறும் ரிடக்ஷன் மட்டும், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அதை வந்து எடுத்துக்கிறேன், அதுதான் ரிடக்ஷன் இல்லையா.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் மாறி வரும். அப்போ இந்த இடத்துட்டு எவ்வளோ போடணும்? இப்போ +2ன்னு இருக்குது, இங்கே +7 இருக்குது. அப்போது 5 எலக்ட்ரான் இந்த பக்கம் தானே ஆட் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ? 5. புரியுதா? அப்போ இந்த இடத்துல எவ்வளோ அது? அப்போ 5 ஃபாரடேங்கிறது இங்கே. இப்போ ஏபி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட உனக்கு ஆன்சர் வந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன வரணும்? 2ன்னு வரணும். ஏ வந்து 2, பி வந்து 4. ஸோ 2, 4 எங்கே இருக்குன்னு பாரு. டக்குன்னு குயிக்காக ஆன்சர் வர மாதிரி ஓரளவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 2, 4 வந்தாச்சு. புரியுதா? மற்ற எல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ இதை வச்சு டகான்னு சொல்லிடலாம் ஏ இஸ் ஆன்சர். மேட்சிங்கில் ஒரு சௌரியம் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு 2 பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். நான் எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம போடலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் நான் எவ்வளோ குயிக்காக அதை போட்டுட்டேன் பாரு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு அப்ஜெக்டிவ் டைப்பு பர்டிகுலராக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் நமக்கு வேணும். நம்ம போர்டு எக்ஸாமினேஷனில் உட்காந்து போடுற மாதிரிலாம் போட்டுக்க முடியாது. இப்போ இது எப்படி அப்ரோச் பண்ணுறது புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு 2 கிராக் ஆகிடுச்சுன்னா அந்த 2, 4 அப்படியும் ஞாபகம் இருக்கணும். 2, 4 எங்கே இருக்குது? ஏ. இங்கே 2, 3 இல்லை, இங்கே 3, 4 இல்லை, இங்கே 3, 4. அப்போ 2, 4 கரெக்டாக ஏ இஸ் ஆன்சர். ஸோ அப்போ கரெக்ட் சொல்யூஷன் வந்து ஏ தான். புரியுதா? அப்புறமேட்டு வேணால் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம இன்னொன்று போடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? ஸோ அப்போ தெரிஞ்சுக்கணும்னு போடுனாக்கா என்ன வரும்? இங்கே 1.5 மோல் கொடுத்துருக்கான், இங்கே கால்சியம். இப்போது கால்சியம் குளோரைடு ஃப்ரம் மோல்டன் அப்படின்னா அயனைஸ் ஆகுது. ஸோ அயனைஸ் ஆகுதுனாக்கா அப்போ கால்சியம் 2+ தான் அங்கே இருக்கும். கரெக்டாக? அப்போ கால்சியம் 2+ இருந்ததுனாக்கா 2 எலக்ட்ரான் அங்கே ரிலீஸ் ஆகணும். அப்போது 1.5 மோல்னாக்கா 1 மோலுக்கு 2னா 1.1.5க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 3ன்னு வந்துடும். இப்போ மீனிங் புரியுது அது எப்படி போடுறதுன்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் 1 மோல் ஆஃப் FeO to Fe2O3. 1 mole of FeO இதில் ஆக்சிடேஷன் நம்பர் ஒர்க் அவுட் பண்ணணும். என்னது? 2+. இங்கே என்ன இருக்குது? 3+. இப்போ புரியுதா? ஸோ அப்போ 1 மோல்னாக்கா அப்போ 1லேருந்து போகுது. அப்போ 1 ஃபாரடே தான். அவ்வளோதான், சரியாக போச்சு. ஒரு எலக்ட்ரான் தானே. இப்போ மீனிங் புரியுதா? இப்போ நான் எப்படி போடுறதுன்னு எங்கே சி வந்து டி வந்து 3 தானே. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுது அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குயிக்காக ஒர்க் அவுட் பண்ண. இப்போ நான் வந்து பாதியிலே அதை ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ உனக்கு இஃப் டைம் பர்மிட்ஸ், இப்போ நீ கேட்டில்ல, ஐயோ ஃபஸ்ட்டு இது தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா மற்ற 2 பண்ணால் தான் எனக்கு திருப்தினா ஏன் மறுபடியும் நீ ரிவைஸ் பண்ணுறீல்ல, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்து ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் போட்டது இப்போ இந்த இது சொல்லிட்டேன்னா இதில் எவ்வளோ 1.5 மோல் என்னது? இது கால்சியம் குளோரைடு. ஸோ எப்படி போடுற? கால்சியம் குளோரைடு. இந்த கால்சியம் குளோரைடில் இப்போ +2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது தான் என்ன ஆக போகுது? Ca2+ன்னு பிரிய போகுது இல்லையா? அது சயனைஸ் ஆக போகுது Cl-ன்ட்டு. அப்போது இந்த எடுத்துகிட்டு இந்த கால்சியம் 2+ 2 எலக்ட்ரான் ஆகணும் அப்படின்னாக்கா அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? 2 எலக்ட்ரான் இந்த பக்கம் போகுதுன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம்? அங்கே 2 எலக்ட்ரானு. ஸோ அப்போ இந்த 2 எலக்ட்ரான்னா இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? 1 மோலுக்கு 2 எலக்ட்ரான்னா 1.5 மோலுக்கு அப்படின்னாக்கா அது எவ்வளோ வரும்? 3 எலக்ட்ரான் தானே. புரியுதா? ஸோ அப்போ 3 எலக்ட்ரான். ஸோ அப்போது இங்கே 3 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகி போய்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி அதுதான் இங்கே 1ன்னு போட்டிருக்கான். ஓகேவா? அடுத்தது ஸோ இங்கே 3 எலக்ட்ரான் முடிவாயிடுச்சு. அடுத்தது டி தான் இப்போ நான் சொன்னேன். என்னது? Fe2. FeOன்னா என்னன்னு சொன்னேன்? FeO Fe2O3. அப்போ Fe2O3னா இங்கே 3+, இங்கே +2. அப்போ 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இது. புரியுதா? இங்கே 1 மோல் தான் கொடுத்துருக்கோம், 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ 3. அதுதான் ஆன்சர் 3. அப்போ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. ஸோ அதுதான் போட்டிருக்கோம். புரியுதா? ஸோ நீ என்ன பண்ணுறேன்னாக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க என்னென்ன கொஷின். ஒரு ஃப்ளாஷ் கார்டில் ஒரு பக்கம் கொஷின்ஸு, அதுக்கான சொல்யூஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அது மாதிரி பண்ணணும். அதை இதில் என்னென்னா முதல்ல கிவன் நல்லா எழுதிக்க. இப்போ இந்த இதில் நான் அழகாக எழுதியிருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கிவன் பேராமீட்டர்ஸை கிறிஸ்பாக எழுத வச்சுக்கோ. அண்டு என்ன கான்செப்ட் தெரியலனாக்கா என்கிட்ட கேட்டுக்கோ. இல்லைன்னா கான்செப்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா பண்ணிவிடு. ஷார்ட் ஃபார்மில் எழுதி வச்சுக்கோ. எழுதினாக்கா அப்போ அதுக்கு ஈஸியாக ரிசல்ட் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் எத்தனை, அதாவது நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா 2024 ஆரம்பித்து அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கோம்.
ஜஸ்ட்டு 10 இயர்ஸுக்கு 2020லேருந்து 24, அதே மாதிரி 2015லேருந்து 19 வரை இது பண்ணாலே போதும். இதுலேருந்து தான் இப்படி தான் ரிப்பீட்டடாக கேட்க முடியும். நம்ம அந்த ட்ரெண்டிங் செட் பண்ணிடணும். அந்த டெம்ப்ளேட் இப்படி தான் கேட்குறாங்கன்னா அந்த ஃபார்முலா உனக்கு மறக்கவே மறக்கும். புரியுதா? அப்போ இந்த சாப்டர் எடுத்தால் இவ்வளோ தான். இப்போ ஏன்னா நமக்கு கிராஷ் கோர்ஸாக போகிறோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறப்போ நம்ம ஆதியிலேருந்து அந்தெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு டைமும் பத்தாது. அதனால் இந்த மாதிரி ஒரு குரூக்கட் மெத்தடில் நம்ம ஷார்ட்கட்டில் அடித்தா தான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஓகே, புரியுதா? ரைட்.